அம்மா வந்து எங்களுடைய முக்கியமான தேவைக்காக அமைச்சர்கிட்ட மனு கொடுக்கறதுக்காக போயிருந்தாங்க. ஆமாங்க, வாங்க ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நேற்று வந்து வாட்ஸ்அப்பில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் வந்து பெருந்துறை சக்தி மஹால் நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருந்தது. நான் அம்மாவை சொல்லியிருந்தேன். அம்மா வந்து எங்களுடைய நீண்ட நாள கோரிக்கைக்காக சரி ஓகே நம்ம போய் மனு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து மாற்றுத்திறனாளிங்களங்க. அதனால் வந்து எங்களுக்கு தேவையான ஒரு அடிப்படை தேவை தான், ஒரு நியாயமான கோரிக்கைக்காக தான் நாங்கள் வந்து மனு கொடுக்க போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிவிகே சார்பில் வருவாய்த்துறை அமைச்சர் வந்து செங்கோட்டையன் அவர்களும், விஜய் பாலாஜி கைத்தறித்துறை அமைச்சர் அவர்களும், அப்புறம் நம்மளுடைய மாவட்ட கலெக்டர் எஸ் கந்தசாமி சார் அவர்களும் வந்து மனுவெல்லாம் வாங்கறதுக்காக வந்திருந்தாங்க. அரசு மக்கள் குறை தீர்க்கும் அரசாக நிச்சயம் உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளும் ஒட்டுமொத்த மக்கள் பிரச்சனைகள் அத்தனையுமே சரி செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இங்கே நீண்ட காலமாக அந்த சிப்கட் விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. ஸோ கூட்டம் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு அவங்க சேர்றதுக்கே விடல. மனு கொடுக்குறவங்கள வந்து ஒரு பக்கம், இவங்க கூட பார்வையாளர்கள் வந்திருப்பாங்கல்லங்க, சொந்தக்காரங்களாம் வந்திருப்பாங்கள்ல, அவங்கள பூரா தனியாகவும் ஒதுக்கி ரொம்ப போலீஸெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டுக்கோப்பாக தான் நடந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா மேடையில் கூப்பிட்டு அமைச்சர்கிட்ட மனு கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க எல்லாத்தையுமே. அவங்களும் வந்து மனு வாங்கிட்டு கீழே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாட்டர் பாட்டில் பிஸ்கெட்லாம் கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்துட்டு கிளம்பி வந்துட்டோங்க. ஸோ எங்களோட கோரிக்கை எப்போ நிறைவேறும்னு தெரியல. ஆனால் ஒரு அமைச்சரோட ப்ரோக்ராமுக்கு லுங்கி கட்டிட்டு போனால் ஒரே ஆள் நானாக தாங்க இருப்பேன். நான் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் அப்படி தான் வந்திருந்தாங்க. என்ன